الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை உலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ கட்டளை விதித்துள்ளானோ என்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விலக்கியுள்ளானோ அத்துணை ஹராமான பாவமான செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டு கொண்டிருக்கிறது. உலகத்துடைய கடிகாரம் ரொம்ப ஃபாஸ்டாக சுற்றி கொண்டிருக்கிறது. முழு உலகமும் எந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ இதே வேகத்தில் கண்ணியமான இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தை தழுவின முஸ்லீம்கள் நாங்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். உலகத்துடைய நியதி, உலகம் எந்த வேகத்தில் ஓடுதோ அதே வேகத்தில் மக்கள் நாங்களும் ஓடணும். இல்லை என்று சொன்னா இந்த உலகத்துடைய நிலைமைகளை எங்களையால தலையடிச்சு கொள்ள முடியாது என்ற ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு முழு மனித கோடியும் தள்ளப்பட்டிருக்கிறத நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லீம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த உலகத்தை ஒரு சோதனையான ஒரு இடமாக, ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலாக எங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். உலகம் என்று சொல்றது இது எல்லா சந்தர்ப்பங்களுமே ஒரு முஃமினான முஸ்லிமான மனிதனுக்கு சோதனை தான். அவன் சந்தோஷமாக இருக்கிறதும் ஒரு சோதனை தான், அவன் கவலையாக இருக்கிறதும் ஒரு சோதனை தான். மனிதர்கள் என்ற அடிப்படையில சமகால வாழ்க்கையில நாங்க சொல்லுவோம், எப்ப ஒரு மனிதன் கவலையில் இருக்கிறானோ, நோய் நொம்பலத்தில் இருக்கிறானோ, பொருளாதாரத்துல நெருக்கடி கஷ்டத்தில் இருக்கிறானோ, இவர் சோதனையில மாட்டிக்கொண்டாரு என்பதாக. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரே, நிச்சயமாக எங்களை படைச்ச அல்லாஹ் எங்களுக்கு எல்லா நிலைமைகளையுமே சோதனையாகத்தான் வச்சிருக்கிறான். நான் இன்றைக்கு சுகமாக வாழ்கிறேன், நான் இன்றைக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், என்னைய சோதிச்சு கொண்டிருக்கிறான். என்ன சோதனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான காலம், ஆரோக்கியமான காலம், பொருளாதாரத்துல வளர்ச்சியான காலம், மனசுக்கு நிம்மதியான காலம், அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த அடியான் நன்றியுள்ளவனா இல்லையா என்றத. அதே நேரத்துல ஒரு மனிதனுக்கு கவலையான நிலைமை, பொருளாதாரத்துல நெருக்கடி, நோய் நொம்பலம், இங்கிட்டு அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த அடியான் பொறுமையாளனா இல்லையா என்று சொல்லி. எனவே நலவுகள் வரக்கூடிய நேரத்துல நாங்க நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்றது அல்லாஹ் சோதிக்கிறான். கவலை கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல நாங்க பொறுமையாளியா என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிச்சு கொண்டிருக்கிறான்.
எனவே ஒரு மனிதனுக்கு துன்யா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிவடைகிற வரைக்கும் ஒன்று கவலையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கவலையா இருந்தா பொறுமையாளியா இல்லையா என்றத சோதிக்கிறத போல, சந்தோஷமான காலமா இருந்தா இவன் நன்றியுள்ளவனா இல்லையா என்றதையும் அல்லாஹ் சோதிச்சு கொண்டு தான் இருக்கிறான். அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரே, சமகால வாழ்க்கையில முழு உலகமும் ஒரு சவாலை பார்த்து கொண்டிருக்குது. பொருளாதாரத்துடைய ஒரு சவால். இத முஸ்லிம்களாகிய நாங்களும் ஒரு சவாலாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த இடத்துல சவால் என்று சொல்றது எங்கட வியாபாரத்துடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, எங்கட வியாபாரத்துடைய வருமானம், இத பத்தி நான் சொல்ல வரல. முழு உலகத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக முஸ்லிம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிக்கிற இடம் எங்கட வருமானம் கூடுதா குறையுதா, லாபமா நஷ்டமா என்றதில் அல்லாஹ்வுக்கு தேவை. எந்த நிலைமையாக இருந்தாலும் அடியான் பொருளாதாரத்துல இஸ்லாத்தோட இருக்கிறானா இல்லையா என்றது. எனவே அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்துல சொன்னதை போல முழு உலகமும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது, மனிதர்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்கள் நாங்க ஓடக்கூடிய ஓட்டத்துல இஸ்லாம் என்ற மார்க்கம் என்னையோட சேர்ந்து வருதா, அல்லது இஸ்லாத்தை ஒரு பக்கத்துல வச்சுட்டு உலகத்துக்காக வேண்டி மட்டும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்றது ஆகப்பெரிய ஒரு சவால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, பொருளாதாரம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல சமகால வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைமை தான் வட்டியுடைய ஒரு தீவிர தன்மை மக்களுடைய நிலைமைகள்ல கலந்து தான் இருக்குது. குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பத்தி பேசக்கூடிய நேரத்துல பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ, சில உலமாக்களுடைய கருத்து அல்லாஹ் தொழுகைக்கு, ஜகாத்துக்கு, நோன்புக்கு, ஹஜ்ஜுக்கு, இவைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான். குர்ஆனுடைய 6660 சொச்சம் ஆயத்கள் இறக்கப்பட்டிருக்குது. இந்த முழு ஆயத்கள்லையுமே ஆகப்பெரிய ஆயத், த லாங்கஸ்ட் வெர்ஷன், ஆகப்பெரிய ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரம் சம்பந்தமான ஆயத்தாகத்தான் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல 6660 சொச்சம் ஆயத்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. புகாரியுடைய ரிவாயத்தின் பிரகாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்து, குர்ஆன்ல இந்த மொத்த ஆயத்கள்லையுமே அல்லாஹ் கடைசியாக இறக்கி வச்ச ஆயத், என்டோஸ் பண்ணின ஆயத் வட்டியுடைய ஆயத் என்பதாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இபாதத்தை பத்தி முக்கியத்துவம் கொடுத்த இஸ்லாம் பொருளாதாரத்துக்கும் அதைவிட ஒரு படித்தரம் கூட முக்கியத்துவத்தை கொடுத்து தான் இருக்குது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல வட்டி சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 7-8 இடங்கள்ல வட்டி ஹராம், மக்களே வட்டிலிருந்து பயந்துக்கோங்க, தவிர்த்துக்கோங்க, வட்டி உங்களை அழிக்கும், இல்ல நான் வட்டில ஈடுபடுவேனா நீங்க என்னோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை கடினமாக வன்மையாக சொல்லியிருக்கிறான். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், அடியார்களே நீங்க வட்டில ஈடுபட்டுடவானாம், அப்படி வட்டில ஈடுபடுறீங்களா என்னையோட யுத்தத்துக்கு தயாராகுங்க என்று சொல்லி உலகத்துடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை யுத்தத்துக்கு அழைச்சு கொண்டிருக்கிறான். அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்கள்ல கூட விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல அல் கபாயிர், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாவங்கள் என்பதாக எத்தனையோ சொன்னாங்களோ அதுல விசேஷமாக 7 பெரும் பாவங்களை சொன்னாங்க. அஷ்ஷிர்கு பில்லாஹ் வ கத்லுன் நஃப்ஸ் வ உகூகுல் வாலிதைன். அந்த தொடர்ல சொன்னாங்க 7 பாவங்கள் உலகத்தில் இருக்குது. எப்போ ஒரு மனிதன் அந்த 7 பாவங்கள்ல ஈடுபடுவானோ தன்னை தானே அழிச்சு கொண்டுட்டான், 7 பாவங்களும் இவன் அழிச்சிடும் என்பதாக அந்த 7 பாவங்களை பட்டியலிடுற நேரத்துல சொன்னாங்க வட்டி என்பதாக. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எப்படி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது ஒரு பெரிய ஒரு பாவமோ, ஒரு மனிதரை கொலை செய்யறது எவ்வளவு பெரிய ஒரு பாவமோ, இதே போல ஒரு பெரிய ஒரு பாவம் தான் ஒரு மனிதர் வட்டியில ஈடுபடுறது. ஆனா சமகால வாழ்க்கையுடைய நிலவரத்தை நாங்க எடுத்து பார்ப்போம். மக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், நாங்க வாழக்கூடிய உலகத்துல எப்படி வட்டி இல்லாம வாழ்றது, வட்டி எங்களையே சுத்தி இருக்குது, எதை செய்ய போனாலும் வட்டி தானே, நான் வட்டியில ஈடுபடாட்டி என் பிசினஸ் நிலைமை என்ன, என் பைனான்சியல்
கேப்பபிலிட்டி இல்லாம போயிட்டுடுமே, உலகத்துல நாளாந்தம் எனக்கு வாழ்க்கையை கடத்தி கொள்ள இல்லாம போயிட்டுடுமே. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் இப்படி கேட்டா நியாயமா? கொலை செய்யாம எனக்கு உலகத்துல வாழேலுமா? அல்லாவுக்கு இணை வைக்காம எனக்கு உலகத்துல வாழேலுமா? நாங்க எல்லாம் சொல்லுவோம் தௌபா தௌபா, அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது என்று சொல்லி அதைத்தான் இவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, வட்டி இல்லாம எனக்கு உலகத்துல வாழேலுமா என்று சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு வட்டியை ஹராம் ஆக்கினானோ அதே அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை வன்மையாக எச்சரிச்சாங்க. அன்பான சகோதரர்களே, இது குர்ஆன் ஹதீஸ்களுக்கு சொல்லித்தர பாடம் இல்ல. உலகத்துல நாங்க சொல்லுவோம் மேஜர் வேர்ல்ட் ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி, முழு உலகத்திலேயும் ஆக பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய கிறிஸ்டியானிட்டி, மைனாரிட்டியாக வாழக்கூடிய ஜுடாயிசம், இந்த எல்லா மதங்கள் மார்க்கங்களையும் எடுத்து பாருங்க, உலகத்துக்கு இறக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாத்திலுமே வட்டி ஹராம் வட்டி ஹராம் வட்டி ஹராம் என்பதாக சொல்லப்பட்டு தான் இருக்குது. முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட உண்மை, எந்த மார்க்கம் மதத்துல நாங்க இருக்கிறோமோ எங்கட மார்க்கமே வட்டியை ஹராமாக்கி இருக்குது என்றத உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல இதைத்தான் விளங்கப்படுத்துறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். அடியார்களே, உங்களோட பார்வையில வட்டி வளர்ற மாதிரி இருந்தாலும் நீங்க வட்டியை வளர்க்கலாம், ஆனா ஒரு நாளும் வட்டியால நீங்க வளர மாட்டீங்க, அது உங்களை இல்லாம ஆக்கி போட்டுடும். முழு உலகமும் முயற்சி செய்து இந்த காலத்துல கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, மீட்டிங்கள் அரேஞ்ச் பண்றாங்க, என்னத்துக்கு? இந்த வட்டியை நாங்க எப்படி வளர்க்கிறது என்று சொல்லி. முழு உலகமும் வட்டியை வளர்க்க முயற்சி செய்யும், ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், வட்டி ஒரு நாளும் உங்களையே வளர்க்க மாட்டிச்சு, உங்களையே இல்லாம ஆக்கித்தான் போடும். உலகத்துடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அன்பான பெரியோர்களே, சகோதரே, 1930 ஆரம்பிச்ச இந்த பைனான்சியல் கிரைசிஸ், வட்டி இன்ட்ரெஸ்ட் பேஸ் எக்கனாமி எப்ப உலகத்துல உலகமயப்படுத்தப்பட்டுச்சோ முதலாவது பைனான்சியல் கிரைசிஸ் ஐடென்டிஃபை பண்ணப்படுது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல. அதுக்கு சொல்லுவாங்க வால் ஸ்ட்ரீட் கிராஷ் என்பதாக. அதிகமான மக்கள் அறிஞ்சிருப்போம், ஆகப்பெரிய ஒரு தலையிடியான ஒரு காலமாக மாறிச்சு 1930. எத்தனையோ வருஷங்கள் கழிச்சதுக்கு பின்னால, சில வருடங்கள் கழிஞ்சதுக்கு பின்னால சில ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த கமிட்டியுடைய முடிவு என்ன வருது? இந்த பைனான்சியல் கிரைசிஸ்ல இருந்து நாங்க வெளியே வரணுமா, இந்த வட்டியுடைய ஸ்ட்ரக்சர்ல இருந்து நாங்க வெளியே வரணும். மணி டு மணி எப்ப ட்ரேட் ஆக ஆரம்பிக்குமோ, அதுதான் சுருக்கமாக சொல்றதா இருந்தோம்னு சொன்னா, வட்டி எதுவரைக்கும் வட்டி இருக்குமோ எங்களுக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாது என்பதாக ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா 50 வருஷம் கழிச்சும் அந்த வட்டியுடைய ஸ்ட்ரக்சர் உலகத்துல மாற்றப்படல. அடுத்த பொருளாதார வீழ்ச்சி 1987 பிளாக் மண்டே என்பதாக சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு 1997 உலகத்துல ஆக பெரிய ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. இது யுஎஸ்ல ஏற்பட்ட ஒரு வட்டியுடைய ஒரு கோளாறு, அதன் காரணமாக பைனான்சியல் டிராப். அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு 2007 நாங்க எல்லாருமே தெரிஞ்ச ஒரு உலகத்தில் ஏற்பட்ட வட்டியுடைய ஒரு வீதாசாரத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் முழு உலக மக்களையும் தூக்கி நஷ்டத்துல போட்டு சொன்னாங்க இது குளோபல் கிரைசிஸ் என்பதாக. அன்பான சகோதரே, பெரியார்களே, 10 வருஷத்துக்கு ஒருக்க உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொருளாதாரத்துடைய வீழ்ச்சிகள் 2015 ஏற்பட்டுச்சு, 2011 ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே வட்டியின் காரணமாக ஏற்பட்டது தான். கடைசியாக உலகத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி தான் 2019 பகுதிகளில் கோவிடின் காரணமாக ஏற்பட்டது. இதை தவிர உலகத்தில் ஏற்பட்ட எல்லா பொருளாதார வீழ்ச்சியும் வட்டியை மையமாக வச்சது தான். எனவே தான் உலகத்துடைய வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், உலகத்துடைய பெரிய பெரிய பொருளாதாரர்கள் இவங்க எல்லாத்தையும் கம்யூனிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும் என்று சொன்னா நாங்க முஸ்லிம்களையும் இதுக்கு கூப்பிடுவோம், மார்க்கத்துடைய அறிவுரைகளையும் கேட்போம் என்பதாக. அந்த காலத்துல வாழ்ந்த தற்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆக பெரிய ஒரு ஆலிம் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ். இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உள்ளுக்கு எடுக்கப்படுறாங்க. டாவோஸ்ல நடந்த இந்த 2014 அந்த கான்ஃபரன்ஸ்ல முக்கியமாக முன்வச்சது இந்த வட்டியுடைய பொருளாதாரம் என்று சொல்றது ஒரு மனிதனை ஒரு பணக்காரனாக ஆக்கிக்கொண்டே போகும் என்றத போல ஒரு ஏழைய பரம ஏழையாக ஆக்கிக்கொண்டே போகும். அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய புள்ளி விபரம் சொல்லிச்சு, அந்த கிரைசிஸ்க்கு பின்னால உலகத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்கள்ல பணக்காரர்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட த டாப் ரிச்சஸ்ட் பில்லியனர்ஸ் என்பதாக அடையாளம் காணப்பட்ட ஒரு வீதமான பணக்காரர்கள் முழு அமெரிக்காவுடைய 35% சொத்துக்கு உரிமையாளர்களாக இருந்தாங்க.
1% பணக்காரர்கள், 35% சொத்துக்கு உரிமையாளர்கள், 2வது படித்தரத்தில் இருக்கக்கூடிய 19% பணக்காரர்கள், மீதம் இருக்கக்கூடிய 55% பொருளாதாரத்துக்கு உரிமையாளர்களாக இருந்தாங்க. முழு அமெரிக்காலையும் இருக்கக்கூடிய 20% பணக்காரர்கள் மொத்தம் 85% பொருளாதாரத்துக்கு உரிமையாளர்களாக இருந்தாங்க. வட்டியுடைய தியரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% ஏழைகள் பாவம் முழு அமெரிக்காவுடைய 15% பொருளாதாரம் தான் அவங்களோட வாழ்க்கையை கடத்துறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இதைதான் நல்லா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். குர்ஆன் எங்களுக்கு எதை சொல்லி தருதோ, மனிதர்கள்ல 2 விதமான மக்களை நாங்க உலகத்துல படைச்சிருக்கிறோம். ஒன்று பணக்காரர்கள், இன்னொன்று ஏழைகள். இந்த பணக்காரர் ஏழைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி தூரமாக தூரமாக உலகத்துல கஷ்டங்கள் வளர்ந்து கொண்டு போகும். எனவே இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டம் கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியா மின்கும், பணக்காரர்கள் நீங்க வேற ஏழைகள் நீங்க வேற என்றது இல்ல. இந்த பணக்காரர்கள் ஏழைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நெருக்கிறது இது இஸ்லாமிய பொருளாதாரத்துடைய சிஸ்டம். ஜகாத்துடைய முறைகள், ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் உடைய முறைகள், பைத்துல் மாலுடைய சிஸ்டங்கள், இது எல்லாமே எங்களுக்கு என்ன சொல்லி தருது? அடியார்களே, பூமியில பணக்காரர்கள் ஏழைகள் என்பதாக 2 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, வேற வேற தான். ஆனா 2 விதமான மக்களும் உலகத்துல சந்தோஷமா இருக்கணுமா? வட்டி உங்களுக்கு சொல்யூஷன் இல்ல, இஸ்லாமிய பொருளாதார முறைகள் தான் இதுக்கு சொல்யூஷன். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டியை இல்லாமாக்குவான். வட்டி உங்களையே இல்லாமாக்கும் என்றது அது உலகத்துடைய நியதி, உலகம் ஏற்றுக்கொண்ட நியதி. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்லயும் எங்களுக்கு சொல்லித்தாரான். கவலையான விஷயம் அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவு தெரிவு இருந்ததுக்கு பின்னாலேயும் எங்கட முஸ்லிம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல சில பலகீனங்கள், சில குறைபாடுகள் எங்களை இன்னமும் வட்டியோட ஈடுபடக்கூடிய மக்களாகத்தான் வச்சிருக்குது. என்ன சொல்றோம்? பொருளாதாரம் நெருக்கடி, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதனால தானே வட்டிக்கு போனோம். கொஞ்சம் கஷ்டம் என்றதுனால தான் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல என்றதுனால வட்டிக்கு போனோம். இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, வட்டி என்று சொல்றது ஒரு மனிதனை வெளிரங்கத்துல வளர்த்தாலும், ஒரு மனிதன் வெளிரங்கத்துல கூலி வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறாரு, ஒரு 2 தட்டு வீட்டுல இருந்து ஒரு 3 தட்டு வீட்டுக்கு மாறுறாரு, பொருளாதாரத்துல ஒரு கூலி தொழில் செஞ்சு கொண்டிருந்தவர் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வெளிரங்கத்துல வட்டி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தார மாதிரி இருந்தாலும், உதாரணமாக சொல்லி பார்ப்போம். ஒரு மனிதர், மெலிஞ்ச ஒரு மனிதர் திடீரென்று கொழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர்ஸ்மார்கள் சொல்றாங்க தைராய்டு பிரச்சனை, உங்களோட உடம்புல இன்ஃபெக்ஷன், அதனால நீங்க கொழுக்குறீங்க என்பதாக. பக்கத்தில் இருக்கிற யாருமே, குடும்பத்தார்கள் யாருமே எங்களைய பார்த்து கைத்தட்டி சிரிச்சு சொல்ல மாட்டாங்க, மாஷா அல்லாஹ் உடம்பு எவ்வளவு வளர்ந்துருச்சு பாருங்க, திடகாத்திரமா இருக்கிறீங்க பாருங்க என்பதாக சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க இந்த நோயாலேயே நீங்க மௌத்தா போயிட்டுடுவீங்க ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி. எனவே தைராய்டு பிரச்சனையின் காரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பு வளர்றது இது உண்மையான வளர்ச்சி இல்ல. வட்டியின் காரணமாக ஒரு மனிதன் முன்னேறது இது உண்மையான வளர்ச்சி இல்ல. இது அந்த மனித ஒரு நாளைக்கு கஷ்டத்துல போடத்தான் போகுது. அன்பான பெரியோர்களே, சகோதரே, வட்டி என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க எல்லாமே சர்வ சாதாரணமாக யோசிப்போம். வட்டி என்று சொல்றது பேங்கோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நான் பேங்க்ல எந்த லோனையும் எடுத்தில்ல, நான் பேங்க்ல எந்த டிபாசிட்டையும் வச்சில்ல, நான் தனியா ஒரு வியாபாரம் ஒன்று ரன் பண்ணி கொண்டு போறேன். எனவே எனக்கும் வட்டிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக எத்தனையோ மக்கள் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் வரும், யஅதி அலன் நாஸி ஸமானுன், மக்களுக்கு ஒரு நாள் வரும், லா யப்கா அஹதுன் இல்லா ஆகிலர் ரிபா, அந்த காலத்துல மக்கள் வட்டி சாப்பிடக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்பதாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் ஃபஇல்லம் யகுல்ஹு அஸாபஹு மின் புகாரிஹி, அவருக்கு வட்டியோட சம்பந்தம் இல்லாட்டியும் அவருக்கு தெரியாம வட்டியுடைய புகைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். நாங்க பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் அன்பான பெரியோர்களே, சகோதரே, 2017க்கு பின்னால இ-காமர்ஸ் சிஸ்டம், நாங்க சொல்லுவோம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள் எங்களுக்கு வாழ்க்கை பொருளாதாரத்தை லேசாக்கி தந்திருக்குது என்பதாக. எனவே வாழ்க்கை பொருளாதாரம் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலும், வீட்டிலிருந்தே இன்வெஸ்ட் பண்ணலும் இல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஷரீஅத் ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு விமோசனம் வச்சிருக்குது. அதுட அர்த்தம் இல்ல எந்தெந்த இடமெல்லாம் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குமோ, எந்தெந்த இடமெல்லாம் எங்களுக்கு வருமானத்தை தேடி தருமோ அந்த இடம் எல்லாத்துலயும் கொண்டு போயிட்டு நாங்க இன்வெஸ்ட் பண்றது இருக்குது. இது ஷரீஅத்துடைய வழிகாட்டல் இல்ல.
அன்பான சகோதரே, நாங்க சர்வசாதாரணமான முறையில பஜார்கள்ல நடக்கக்கூடிய வியாபாரங்கள் தான் முஷாரக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். 2 பேர் சல்லி போடுறாங்க, 2 பேர் வியாபாரம் பண்றாங்க, 2 பேரும் தொழுகையாளிகள், 2 பேரும் 2 பேருக்கும் மத்தியில நாணயமானவங்களாக நடக்கிறாங்க. ஆனா லாபத்தை 2 பேரும் எப்படி பிரிச்சு கொள்றாங்க, நஷ்டம் வரக்கூடிய நேரத்துல 2 பேரும் எப்படி பிரிச்சு கொள்றாங்க. ஒருத்தர்கிட்ட சல்லி இருக்குது, அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு 10 லட்சம் ரூபாய் தாங்க, 3 மாசத்துல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் தாரேன், ஒவ்வொரு மாசமும் 40,000 ரூபாய் தாரேன். அன்பான பெரியோர்களே, சகோதரே, ப்ராஃபிட் கண்ணுக்கு விளங்குது தான், வருமானம் எங்களுக்கு விளங்குது. ஆனா மார்க்கம் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லி தருது? ஏன் மார்க்கம் இந்த இடத்துல இவ்வளவு கூர்மையான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தருது என்று சொன்னா, நாங்க பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கொண்டு போறோம், ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட ஒரு ஏஜென்டாக இருக்கிறோம். இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்களோட அக்ரிமெண்ட்களை நாங்க சரியான முறையில செய்யலையா, மார்க்கம் சொல்லக்கூடிய அமைப்புல நிபந்தனைகளை நாங்க பேணலையா, ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங்க நாங்க சரியான முறையில ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த வட்டியை பத்தி இவ்வளவு நேரமாக விமர்சனம் செஞ்சோமோ, எந்த வட்டியுடைய பாரதூரங்களை சொன்னோமோ, அதே வட்டியில போயிட்டு இவர் விழுந்துடுவாரு. அன்பான சகோதரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகால வாழ்க்கையில நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்று சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் கூட அதுல இன்வெஸ்ட் பண்ணத்தான் செய்யறாங்க. வாலிப சமுதாயங்கள் தீவிரமான முறையில இந்த இ-காமர்ஸ் சிஸ்டத்துல ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது சரியா பிழையா என்று சொல்றதில்லை இந்த மிம்பருடைய நோக்கம். அன்பான சகோதரே, ஒவ்வொரு இடத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு முன்னால, முதலீடுகளை நாங்க கொடுக்கறதுக்கு முன்னால முதலாவது பார்க்கணும் ஷரீஅத்துடைய பார்வையில் இது ஹராமா ஹலாலா என்றத. எப்ப நாங்க ஷரீஅத்துடைய அறிவில்லாம ஒரு இடத்துல போயிட்டு முதலீடு செஞ்சிடுவோமோ, வருமானங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட முழு வாழ்க்கையும் நாசமாக போயிட்டுடும். காரணம், அன்பான பெரியோர்களே, சகோதரே, நாங்க நினைக்கிறோம் நாங்க 5 நேரம் தொழுகிறோம், ரமதானுடைய மாசத்துல நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்தையும் சரியான முறையில நிறைவேற்றோம், எனவே நாங்க நல்லவங்க தானே. இல்ல இல்ல அன்பான சகோதரர்களே, நாங்க பஜார்ல செய்யக்கூடிய வியாபாரம் தான் முடிவெடுக்கும் ஏண்ட தொழுகை சரியா பிழையா என்றத. ஏண்ட பஜாருடைய வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல நான் மோசடி செஞ்சிட்டேன், எனக்கு தெரியாம போயிட்டு வட்டில விழுந்துட்டேன், இப்ப வட்டியுடைய வருமானத்துல என் வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்குது. நான் தொழக்கூடிய தொழுகை, பிடிக்கக்கூடிய நோன்பு, கொடுக்கக்கூடிய ஜகாத், தான தர்மங்கள், இந்த எந்த ஒன்றுலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த தேவையுமே இல்லை. அந்த காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஒரு மதீனால ஒருத்தர் ஒரு புதிய ஒரு கடையை திறந்துட்டார் என்று சொன்னா, அந்த கடையை திறக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் ஒன்று கேட்பாங்க. இந்த காலத்துல ஒரு கடை ஒருத்தர் திறக்கிறாரு, பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதாக இருந்தான்னு சொன்னா நிறைய லீகல் ப்ரொசீஜர்கள் இருக்கும். அந்த காலத்துல இருந்த ஆகப்பெரிய பிசினஸ் கிடைக்கக்கூடிய லைசன்ஸ் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க கடையை திறக்கிறீங்க, இந்த கடையில செய்யக்கூடிய வியாபாரத்துடைய மார்க்க சட்டங்களை படிச்சுட்டா கடையை திறக்கிறீங்க என்பதாக. இல்லையா, உடனே போங்க மஸ்ஜிது நபவிக்கு, மஸ்ஜிது நபவியில எந்த விஷயங்கள் சொல்லப்படுதோ அந்த விடயங்களை படிச்சுட்டு உங்களோட வியாபாரத்தை ஆரம்பிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த அழகான ஒரு ஹதீஸ், தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஒரு மனிதர் ஹலாலான வியாபாரம் செய்யறது அவருக்கு அல்லாஹ் ஃபர்தாக்கி வச்சிருக்கிறான், கடமை. ஆனா அந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே சொல்லல, சொன்னாங்க தலபுல் இல்மி ஃபரீதத்துன், அந்த வியாபாரத்துடைய அறிவுகளை நீங்க படிக்கிறதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்தாக்கி வச்சிருக்கிறான். நாங்க எங்கட ஏரியாக்கள்ல பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்கள், தெரிஞ்ச உலமாக்களிடத்துல முன்பாரோம், படிக்கிறோம், சொல்றோம், ஹஸரத் என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை கொஞ்சம் திருத்திட்டாங்க, நான் செய்யக்கூடிய ருக்கு சரியா என்று பாருங்க, நான் செய்யக்கூடிய சுஜூத் சரியா என்பதாக பாருங்க. ரமலானுடைய மாசம் வந்தா நோம்ப பத்தி படிக்கிறோம். அன்பான சகோதரே, தொழுவையை பத்தி படிக்கிறது எப்படி ஃபர்து ஐனோ, நோம்பு பிடிக்கிறதுக்கு முன்னால நோம்ப பத்தி படிக்கிறது ஃபர்து ஐனோ, ஜகாத் கொடுக்கறதுக்கு முன்னால ஜகாத்தை பத்தி படிக்கிறது ஃபர்து ஐனோ. ஒரு மனிதர் வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால அந்த வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது அல்லாஹ் ஃபர்து ஐனாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஏன் வியாபாரம் செய்யறதுடைய அறிவு கட்டாயம்? அன்பான சகோதரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல ஒரு ஆகப்பெரிய ஒரு இமாம் தான் முஹம்மது இப்னுல் ஹஸன் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க நிறைய கிதாப்கள் எழுந்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்த ஹனஃபி மذஹபுடைய ஒரு முக்கியமான 3 இமாம்கள் ஒருவர்.
இவருடைய கடைசி காலங்கள்ல மக்கள் சொன்னாங்க, நீங்க நிறைய கிதாப்கள் புக்குகள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறீங்க, ஆனா நாங்க எல்லாமே அவுலியாக்களா மாறுறதுக்கு எங்களுக்கு ஒரு புக் கொண்டு எழுதித்தாங்க என்பதாக கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டாக நான் மாறணும், நான் என்ன செஞ்சா எனக்கு ஒரு வலியாக மாறியலும் என்பதாக கேட்டாங்க. எனவே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கிதாப் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. மக்கள் அந்த கிதாபை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய அவுலியாக்களா மாறுறதுக்கு உங்ககிட்ட புக் கொண்டு எழுதி கேட்டோம், நீங்க எனக்கு எழுதி தந்திருக்கிற புக்கை படிச்சேன்னு சொன்னா பஜார் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. சொன்னாங்க, மன் தாப கஸ்புஹு ஹஸ்ன அமலுஹு, யாரு பஜார்ல அவருடைய வியாபாரங்கள் சுத்தமாக இருக்குமோ அவருடைய அமால்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். யாருடைய அமால்கள் சுத்தமாகிடுமோ நிச்சயமாக சத்தியமாக அவர் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசனாக மாறிடுவாரு. எனவே என்ற தொழுக, என்ற நோம்பு, என்ற ஜகாத், என்ற ஹஜ் இவைகளை முடிவு செய்யறது நான் பள்ளியில தொழக்கூடிய தொழுகைகள் மட்டுமில்ல அன்பான சகோதரே, பஜார்ல நான் செய்யக்கூடிய வியாபாரங்கள் முடிவு செய்யும் என்ற தொழு அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்றத. எனவே தான் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கேட்க போற கேள்விகள்ல ஆக முக்கியமான கேள்விகள் 5. அந்த 5ல 2 கேள்வி, 5ல 2 என்று சொல்றது 140% கேள்விகள் எங்கட வருமானம் செலவுகள் சம்பந்தமானது. நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாத்தியத்தை வெச்சிக்கொள்ளணும். ஒரு முஃமினான மனிதனுடைய அடையாளம் அவன் ஏன் சம்பாதிப்பான் என்று சொன்னா பணத்தை அடைகிறது என்றது 2வது. முதலாவது அவருடைய சம்பாத்தியத்துடைய நோக்கம் வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரத, அவர் அல்லாஹ்வை சம்பாதிக்கணும் என்றது. யாரு பஜாருக்கு போகக்கூடிய நேரத்திலையும் ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏன் பஜாருக்கு போறீங்க? முழு உலகமும் சொல்லும் நான் சம்பாதிக்க போறேன், சல்லி சம்பாதிக்க போறேன். ஆனா உண்மையான ஒரு முஃமின் முஸ்லிம் அவருடைய சோல் இன்டென்ஷன் அடிப்படை நியத் என்ன இருக்கும் என்று சொன்னா, நான் பஜாருக்கு போறேன், சல்லி சம்பாதிக்கிறது 2வது விஷயம், என்ற அல்லாஹ்வை சம்பாதிக்க போறேன். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏண்ட சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய நிலைமையில உலகம் எங்களை ஓட்டி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, எப்படி எங்கட தொழுகைக்காக வேண்டிய ஒரு ஆலிமை தேடி போறோமோ, ஜகாத் நோம்புக்காக வேண்டிய ஆலிமை தேடி போறோமோ, அன்றாடம் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்கள், பார்ட்னர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் அந்தந்த விடயங்கள் ஒரு ஆலிமா அணுகி என்ற வருமானம் செலவுகள் ஜகாத்துடைய விஷயங்களை கேட்டு படிக்கிறது அல்லாஹ் ஃபர்து ஐனாக ஆக்கி வச்சுக்கிறான். எனவே எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட பரிசுத்தமான நிலைமையில சம்பாதிச்சு பரிசுத்தமான முஸ்லிம்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து பிழை பொறுத்தல்வாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில நடந்த தவறுகளுக்கு தௌபா செய்வதற்காக தயாராகி இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கட தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. கடந்த காலங்கள் எங்களுடைய வியாபாரங்கள் இந்த குறைகளை மன்னிச்சு எதிர்காலங்கள்ல பரிபூர்ணமாக நீ விரும்பக்கூடிய அமைப்பில் வியாபாரம் செய்யக்கூடிய